நான் லக்ஷரா. வெல்கம் டு மை கிச்சன். இன்னைக்கு நம்ம சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். தால் பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 1/4 கிலோ அளவு கடலை பருப்பை 1 மணி நேரம் தண்ணியில ஊற வச்சு நல்லா கழுவி சுத்தப்படுத்திட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமா இஞ்சி, 2 பச்சை மிளகாய், 7-8 பல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இதையெல்லாம் சேர்த்து தண்ணி சேர்க்காம கொரகொரப்பா அரைச்சிக்கலாம். தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. மையா அரைக்க கூடாது. இப்போ அரைப்பட்டு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்ப இது ஒரு பவுலுக்கு மாத்திட்டு அது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், கொஞ்சமா பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு. இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சுட்டு அதுல ஆயில சேர்த்துக்கலாம். ஆயில் சூடான உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பக்கோடா மாவை சின்ன சின்ன உருண்டைகளா இது கூட சேர்த்துக்கலாம். பக்கோடா நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பக்கோடா நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப இத ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். எல்லா மாவையும் இதே மாதிரி குட்டி குட்டி உருண்டைகளா சேர்த்துட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். டீ டைமுக்கு ஒரு பெஸ்டான ஸ்நாக்ஸா இத நாம சொல்லலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபியும் கூட. ரொம்ப ஈஸியாவும் இத செஞ்சிடலாம். இப்போ தால் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது மேல குட்டி குட்டியா கட் பண்ண வெங்காயம், கொஞ்சமா இட்லி பொடியை தூவிட்டு சாப்பிட்டு பார்த்தா இதோட டேஸ்ட் வேற லெவல். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.